தாய்லாந்து விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் விமானம் சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து விமானமானது சென்னை விமான நிலையத்தில் வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. விமானத்தில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்றும் விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த 2 இளைஞர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மும்பையிலிருந்து தாய்லாந்து சென்ற விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து சென்னையில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு எதுவும் இல்லை என்றும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த இளைஞர்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததற்கான காரணம் என்ன என்று தற்போது கிடைக்கவில்லை. விமானத்தில் வெடிகுண்டு எதுவும் இல்லை. 8 மணி நேரம் தாமதமாக தாய்லாந்து புறப்பட்டு சென்றிருக்கிறது விமானம். மேலும் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி வணக்கம். இந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக தற்போது என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மும்பையில் இருந்து தாய்லாந்து நாட்டில் உள்ள புக்கிட் நகருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் 79 பயணிகளுடன் புறப்பட்டு சென்றது. இந்த விமானம் சென்னை வானிலையை கடந்து நடுக்கடல் பகுதியில் நடுவானில் சென்று புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது இந்த விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாகவும் அது சிறிது நேரத்தில் வெடிக்கும் என்றும் மும்பை விமான நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த விமானியை தொடர்பு கொண்ட விமான நிலைய கட்டுப்பாட்டாரை அந்த விமானத்தை அருகில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறக்க அறிவுறுத்தினார். இதையடுத்து அந்த விமானம் சென்னை விமான நிலையத்தில் நேற்று இரவு தரையிறக்கப்பட்டது. சுமார் 8 மணி நேரமாக நடந்த விமானத்தை முழுமையாக சோதனை செய்த போது அந்த விமானத்தில் வெடிகுண்டு எதுவும் இல்லை, புரளி என்ன தெரிய வந்தது. அப்போது அந்த விமானத்தில் ஒரு குழுவாக சுற்றுலா செல்ல வந்த ஒரு இளைஞர்கள் குழுவிடம் விசாரணை நடத்திய போது அதில் ஒருவர் கடைசியாக கலவரைக்கு சென்றார் என்றும் அவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் விமான பணிப்பெண்கள் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அந்த விமானத்தில் பயணம் செய்த அந்த மும்பையை சேர்ந்த 2 வாலிபர்கள் மட்டும் விமானத்தில் பயணம் செய்ய அனுமதிக்காமல் தரையிறக்கப்பட்டனர். மற்ற 77 பயணிகளுடன் அந்த விமானம் புறப்பட்டு சென்றது. தற்போது இந்த 2 வாலிபர்களிடம் விமான நிலைய போலீசார் துரி விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வெடிகுண்டு மிரட்டல் தகவலுக்கும் இவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை விசாரணை நடத்தி வருவதால் சென்னை விமானத்தில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கசாலி.